துன்பமில்லை, துயரமில்லை, இறைவனின் உறவினிலே வாழ்வு உண்டு, வழியும் உண்டு, அவருடைய தயவினிலே. இவைகளை நம்பி ஆண்டவருடைய வழியை செவனே தெரிந்து அதன்படி நடக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும், அனைத்து குருகுல மாணவர்களையும், அவர்களுடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள் அனைவரையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து இந்த திருப்பலியை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு பெற்றோரே, உடன்பிறப்புகளே, நமது மறைமாவட்ட ஆயர் சார்பாகவும் சிறுமலர் குருமடத்தின் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் இத்திருப்பலிக்கு வரவேற்கிறேன். உங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் வேறு வேறு குடும்பங்களில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் இறைவனால் அழைக்கப்பட்டு இந்த குருமடத்திற்கு வந்து ஒரே குடும்பமாக கடந்த ஓராண்டு காலமாக குருத்துவ பயிற்சியில் பங்கெடுத்துள்ளோம். வருங்காலத்தில் குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டு ஒரு நாள் நாங்களும் இந்த தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கையுடன் எங்களை மனமகிழ்வுடன் அனுப்பி வைத்த உங்களுக்கும் நன்றி கூறுகிறோம். இந்த திருப்பலி நினைவு கூறப்படும் கிறிஸ்துவின் அன்பை சுவைக்கும் நாம் அந்த அன்பை அனைவரோடும் பகிர்ந்து வாழவும் அவரது அன்பு பணியினை தொடர்ந்து செய்யவும் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இயேசு தரும் இந்த அன்பு விருந்தில் பங்கு கொள்ளும் நாம் நம் தாய் அன்னை மரியாளை போல இயேசுவை நம் உள்ளத்தில் கருதாங்கி செல்லும் இடமெல்லாம் அவரை பிறருக்கு ஈன்று வழங்கிட கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிய வேண்டுமென்று இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற பாவங்களுக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவை புதிய மக்களை பெற்றெடுத்து தொடர்ந்து வளரச் செய்கின்றீரே. உம் அடியார்கள் நம்பிக்கையால் பெற்றுக்கொண்ட அருள் அடையாளத்தை வாழ்ந்து காட்டுவதில் நிலைத்து நிற்கச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கடவுள் இயேசுவை உயிர்த்தெழத்தை செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 14 மற்றும் 22 முதல் 33 முடிய. பெந்தகோஸ்து நாளில் பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேர்வகை கொள்கின்றது, என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது, என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் தூயவனை படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் நம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகுழியை காண விடமாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதில் உரை பாடல். நாம் பாட வேண்டிய பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன்.
உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்கு உரிய பங்கை காப்பவரும் அவரே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளே. அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்து இருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க ஆட்டி உம் அன்பனை பாடு குழியை காண விடமாட்டேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன்.
கிடைத்த வெற்றி நாள் இதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 11 முதல் 18 வரை. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் எனச் சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான பெற்றோர்களே, தாய்மார்களே, உறவினர்களே, அண்ணன், தம்பி, தங்கைகளே, நம்முடைய குருகுல மாணவர்களையெல்லாம் சந்திக்க வந்திருக்கின்ற அருமை பெற்றோர்களே, இந்த அருமையான நாளில் அறைகூவல் விடுத்து நீங்கள் எல்லோரும் உங்களுடைய குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களிடம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கின்றீர்கள், அவர்கள் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் என்ற உரையாடலை நடத்தி இருக்கிறீர்கள். இவைகளை எல்லாம் செய்து முடிப்பதற்கு ஒரு புதிய முயற்சி வேண்டும். ஆங்கிலத்தில் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. புதிதாக கண்டுபிடித்து புதிய புதிய யுக்திகளை கையாண்டு
குழந்தைகளுடைய அந்த அழைப்பின் பயிற்சியை இன்னும் ஊக்குவித்து அவர்கள் இந்த அழைப்பிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்பது அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற குருக்களுடைய ஆசை. அந்த ஆசை இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. இதை இரண்டாவது உயிர்ப்பு என்று கூட நான் சொல்லுவேன். முதல் உயிர்ப்பு என்றைக்கு நடந்தது? நேற்றுக்கு இல்லையா? இது இரண்டாவது உயிர்ப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னு கூட எனக்கு இந்த உயிர்ப்பில் தான் நீங்கள் எல்லாம் பாடுனீங்க, நீங்கள் எல்லாம் கடவுளை போற்றினீர்கள், புகழ்ந்தீர்கள், உரையாடல் நடத்தினீர்கள். ஆண்டவர் உயிர்த்த இயேசுவும் கூட ஒரு பயணியாக இருந்தார். அவர் எல்லாரோடும் பயணித்தார். அவர் பாட்டு பாடினாரா? உயிர்த்த இயேசு பாட்டு பாடினாரா? நீங்கள் பாட்டு பாடுறீங்க. அந்த உயிர்த்த இயேசுவை பற்றி மிக அருமையாக பாடுனீங்க. அதை கேட்ட உடனே நான் ரொம்ப மனமகிழ்ச்சி அடைந்தேன். நம்முடைய திருச்சபையின் பாரம்பரியத்திலே குறுமடமானவர்களும் சரி, துறவிகளும் சரி, திருப்பாக்களை லத்தீனில் பாடியிருக்கிறாங்க. அவர்கள் முறையாக ஒழுங்கு கிரமமாக அருமையான அந்த பக்தி நனி சுவை சொட்ட சொட்ட பாடக்கூடிய அந்த பாடல்களை பாடும் பொழுது பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்களெல்லாம் அப்படியே மயங்கி கிறிஸ்தவத்தில் சேர்ந்திருக்காங்க. அவங்களும் துறவிகளாக மாறியிருக்கிறாங்க. இதெல்லாம் வரலாறு. அந்த பாடல்களுக்கு ஒத்த அருமையான பாடல்களை நீங்கள் பாடி இன்றைக்கு என்ன திணறடிச்சிருக்கீங்க. நான் ஒரு 150 கிலோமீட்டர் அப்படியே வந்து உட்கார்ந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு, தூக்கமாக வந்தது, டயர்டாக இருந்தது, களைப்பாக இருந்தது. இந்த பாடலை பாடின உடனே அந்த களைப்பு எங்கே போயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. என்ன பாட்டு பாடுனீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்கா பலியன், ஆமாம், பாஸ்கா பலியன் புகழ்தனையே பாடி புகழ்வோம் கிறிஸ்தவரே மாசில். இந்த பாடலை இந்த சகோதரர்கள் பாடினார்கள். நீங்க கேட்டீங்க இல்லையா? அந்த பாடல் அருமையான ஒரு அந்த இசையிலேயே மைக்கப்பட்டு இவர்கள் பாடிய விதமே மிகவும் அருமையாக இருந்தது. மேஜர் செமினரியில் கூட இதெல்லாம் பாட மாட்டோம். ஆனால் எங்கே பாடி இருப்பது எனக்கு மிகவும் ஆச்சரியக்குரியதாக இருந்தது. இந்த தம்பிங்களெல்லாம் இங்கே வந்து ஏறக்குறைய 8 மாதங்களுக்கு முன்னால் பாட்டு பாடுங்க, தமிழ் பேசுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாம் பட்டிக்காட்டில் இருந்து வந்தாங்க. அது அப்படிலாம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த பையங்க எப்படி குருவாராவாக மாறி இவங்க திருவுடையாடல் செய்து இவங்க மறையுரை செய்து மக்களை எல்லாம் மனமாற்ற போகிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி எடுத்து சொல்ல போகிறாங்க அப்படின்ற சந்தேகம் எல்லாம் எழுந்தது. ஆனால் 6 மாதத்தில் இவங்கள போல உண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பயிற்சியில் மிகவும் ரொம்ப தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இப்போ பாடக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாம் ஒருங்கு கிரமமாக அந்த 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 இசை குரல் வளம் எல்லாமே சேர்ந்து இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பாடும் பொழுது கடவுளே மயங்கி போயிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதை விட மேலாக நீங்கள் என்னதை பாடுறீங்க? அல்லேலூயா பாடுறீங்கல்ல, எந்த மாதிரி ஒரு அல்லேலூயா எங்கேயும் கேட்டதில்லை. பயங்கரமாக ஒரு 3-4 வயசில் பாடினாங்க. அதெல்லாம் கேட்டு கேட்டு கிறுகிறுத்து போனேன். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா, கேட்டு கிறுகிறுத்து போனேனடா, அந்த கிறுக்கின் உளறு மொழி கூறவாயடா அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் பாடுவார். பாரதியாருடைய பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு பாட்டு, பாரதியார் பாட்டு, என்னதாவது பாட்டு? ஒன்றும் தெரியாதுல்ல? நிறைய பாட்டு தெரியும். சிந்து நதியின் இசை நிலவினிலே சிறன நாட்டிலம் பெண்களுடனே. கேட்டுக்கீங்களா? கப்பலோட்டிய தமிழன், நம்ம மறை மாவட்டத்தை சார்ந்தவன். யாரு? சிதம்பரம். அந்த சிதம்பரனார் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லும் பொழுது பாரதியாருடைய பாடலை பாட்டு தான் சொல்லுவாங்க. அந்த பாரதியாருடைய பாடல், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் எல்லாருக்கும் விடுதலை, எல்லாருக்கும் விடுதலை, பெரியவனுக்கும் விடுதலை, சின்னவனுக்கும் விடுதலை, பெரியவன் என்றும் சிறியவன் என்றும் யாரும் இல்லையடா இந்தியாவில் அப்படி என்று சொல்லி சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார்? பாரதியார்.
அவரும் எந்த நாட்டுக்காரர் தான், நம்ம எட்டயபுரம் ஒட்டப்பிடாரம். நீங்கள் ஓட்டப்பிடாரம்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் ஒட்டப்பிடாரம்னு சொல்லுவோம். அந்த இதில் அப்படியெல்லாம் பார்க்குற பொழுது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய அல்லேலுயா போடுறீங்க. நீங்கள் அந்த அல்லேலுயா கீதமானது அப்படியே வசந்து விட்டது. இப்போ நீங்கள் பாஸ்கா பலியின் பொருள் தனையே அப்படின்னு சொல்லி பாடும் பொழுது ஒரு வார்த்தை வந்தது, வழியில் என்ன கண்டாய் நீ மரியே எமக்கு உரைப்பாயே. பேதுருவுகிட்ட கேட்கல இந்த கேள்வியை. முதலாக உயிர்த்த இயேசு உயிர்த்து விட்டார் என்று நம்பிய போதகர் தூதுவர் யார் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள யாராவது இயேசு உயிர்த்து விட்டார் என்று நம்பிய முதல் தூதுவர் யார் சொல்லுங்க? யோவான். யோவான் தான் முதல்ல நம்பினார். நீங்க யாரை சொன்னீங்க? பேதுரு நான் சொன்னீங்க. எது சொன்னாலும் இன்னைக்கு தப்பு கிடையாது, ஏதோ சொல்லி இருக்கிறீங்க. அப்படியா? முதல்ல போனார், கல்லறை வறுமையாக இருந்தது, ஆடைகளை பார்த்தார், போனார், கண்டார், நம்பினார் அப்படின்னு 3 வார்த்தை வரும் பார்த்துங்க. அப்படி இயேசு உயிர்த்து விட்டார் என்பதை நம்பிய அந்த அருளப்பர்ட்ட கூட ஆதி திருச்சபை கேள்வி கேட்கல. ஏம்பா நீ கல்லறைக்கு போனாயே, இயேசுவின் கல்லறையை கண்டாயே, இயேசு உயிர்த்து விட்டார் என்பதை எங்களுக்கு சொல்ல அப்படின்னு சொல்லல. அப்படி கேள்வி கேட்கவே இல்லை. இந்த நெடும் பாடல்ல ஒரு பகுதி வருகிறது, மரியே உயிரோடுள்ள இயேசு பிரான் காட்சிதனை கண்டேனே, கல்லறை எல்லாம் பரிவட்டத்தினையும் கண்டேனே, உயிரோடு இருக்கிறேன் என்று எனக்கு சொன்னாரே அப்படின்ற அந்த நற்செய்தியில் சொல்லக்கூடிய அந்த நற்செய்தியை ஆதி திருச்சபையானது ஒரு பாடலாக இமைத்து அந்த பாடலில் ஒரு கேள்வியை வைத்து அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுகிறார்? மரியம் அதிலே நம்ம பதில் சொல்றாங்க. அதனால திருச்சபை ஆண்களால் வாழ்ந்தது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஆதி திருச்சபையினுடைய உயிர்ப்பு சத்தியம் யாரிடமிருந்து வந்தது? பெண்கள் தான். அந்த அம்மா தான் பார்த்துட்டு வந்து பேதுருவிட்டையும் அருளப்பர்ட்டையும் சொல்றாங்க, யோவான்ட்டையும் சொல்றாங்க, ஆண்டவரை எங்க வைத்தார்களோ எனக்கு தெரியவில்லையே அப்படின்னு. ஆனால் உயிருள்ள இயேசு பிரான் உன்னத காட்சியை கண்டேனே என்ற அந்த அற்புதமான செயல் அது அந்த அம்மா கிட்ட தான் கேட்குறாங்க. அவங்க தான் திருச்சபைக்கு தன்னுடைய சாட்சியத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவம் இருக்கிறதா இல்லையா என்பதற்கு அத்தாட்சியாக, அடித்தளமாக, ஊற்றாக இருப்பது என்ன? உயிர்ப்பு தான். உயிர்ப்பு இல்லை என்றால், உயிர்ப்பின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் திருச்சபை கீழே விழுந்துவிடும். உயிர்ப்பு இருக்கிறது, அந்த நம்பிக்கையில தான் நம்ம திருச்சபையானது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. திருச்சபை வாழும் அல்லது வீழ்வோம் எல்லாம் எதை பொறுத்து இருக்கிறது? உயிர்ப்பை பொறுத்து இருக்கிறது. அந்த உயிர்ப்பில் கண்டவைகளைத்தான் எல்லாவற்றையும் நற்செய்தியாக எழுதியிருக்கிறாங்க. வாழ்வில் கண்டதை நற்செய்தியாக எழுதுவதை விட, நற்செய்தியெல்லாம் இருக்கு இல்லையா, அவர் எங்கே பிறந்தார், எப்படி பிறந்தார், இதெல்லாம் இருக்குது இல்லையா. வானதூதர் இயேசு பிறந்த பொழுது மேலே வந்து பாட்டு பாடினாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. இதெல்லாம் யாரு போய் பார்த்தா? எங்கேயாவது கண்டாங்களா? இயேசு சத்திரத்தில் இடம் இல்லாம எங்க பிறந்தாரு? மாட்டுத் தொழுவத்தில். அப்போ இடையர்களுக்கு வானத்திலிருந்து தூதர்கள் வந்து என்ன பாட்டு பாடுறாங்க? நீங்க இப்ப பாடுறீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, உன்னதங்களிலே கடவுள். அந்த ராகத்தை எல்லாம் இப்ப பாட மாட்டேன்றாங்க. புதிய டிரான்ஸ்லேஷன் மொழிகள் எல்லாம் வந்த உடனே பாட மாட்டேன்றாங்க. அது ஒரு ஜம்பிங் டியூனு, உயர்த்த டியூனா இருக்கும் பாத்துங்க. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக அப்படி இருக்கணும். இப்போ சின்னதா பாடுறோம், உன்னதங்களிலே கீழே மாதிரி மேல. அப்போ அந்த உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, இது யாரு கேட்டா? யாராவது பக்கத்துல இருந்து கேட்டாங்களா? இடையர்கள் கேட்டிருப்பாங்கல்ல. அதுவும் இந்த வார்த்தைகளை சொல்லி இருப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ இவைகளை எல்லாம் சொல்லிதான் நற்செய்தி எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா. அதற்கு காரணமே என்னது? உயிர்ப்பு தான். அதற்கு காரணம் அது உயிர்ப்பு. அந்த உயிர்ப்பின் வழியில் தான் இயேசுவின் பிறப்பை பார்த்தார்கள், அவருடைய வாழ்க்கையை பார்த்தார்கள், அவருடைய ஞான ஸ்நானத்தை பார்த்தாங்க. இயேசு எங்கே?
வடிவமைக்கப்பட்டார், அம்மா அப்பாவினால வடிவமைக்கப்பட்டார், உண்மைதான். அந்த நிலையை அடைவதற்கு முன்னால் அவர் ஞானஸ்நானத்தில் வடிவமைக்கப்படுகிறார். ஞானஸ்நானத்தில் என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது சொல்லுங்க பார்க்கலாம். விண்ணகம் திறந்தது, அங்கிருந்து ஒரு குரல் வந்தது, இவரே இவரில் தான். இதை வச்சு தான் பெரிய வியாழக்கிழமை நான் பிரசங்கம் பண்ணினேன். என் பையன், எனக்கு சொந்தமான பையன், என் அருமையான பையன், இவன் என் மகன். தந்தை கடவுள் பூமியில் இருக்கிற இயேசுவை பார்த்து ஒரு பெரிய வார்த்தை சொல்லுகிறார், இவன் என் மகன், இவனில் நான் சந்தோஷப்படுகிறேன். அதான் பார்த்துங்க, ஒரு அப்பா சின்ன குழந்தை, அது பெட்டில் இருக்கு, பெட்டில் அப்படியே படுத்துட்டு இருக்கு, குழந்தைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்களே, அதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த குழந்தைக்கு அந்த அப்பா கை தட்டி கொடுக்குறாரு, இப்படி இப்படி சாப்பிட கொடுத்து சொல்லி தர்றாரு. இந்த அப்பா சொல்றது மாதிரியே அந்த பிள்ளை செய்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு கட்டத்தில் வரும்போது அப்பா அப்படின்னு சொல்லி தர்றாரு. அது வாய் எல்லாத்தையும் குளறிடு பா அப்படின்னு வைக்குது. இவருக்கு சந்தோஷம் பொறுக்க முடியல, குழந்தைய அப்படியே மறந்துக்கிட்டு அந்த ரூம்ல டான்ஸ் போடுறாரு. யாரு டான்ஸ் போடுறா? அப்பா டான்ஸ் போடுறாரு. ஏன்? அந்த குழந்தை அப்பான்னு சொல்லிடுச்சான். நீங்க டான்ஸ் போட்டிருக்கீங்களா? உங்க குழந்தைகள் அப்பான்னு சொல்றத பார்த்து அம்மாக்கள் டான்ஸ் போட்டிருக்கீங்களா? சந்தோஷப்பட்டிருக்கீங்களா? மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்கல்ல. இதை நான் இந்த வாய்ஸ் மெசேஜில் அல்லது இந்த யூடியூபு அல்லது வாட்ஸ்அப் மெசேஜில் இதை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த அப்பா துள்ளி கிள்ளி ஆடி மேலே உள்ள கூரையே இடிஞ்சு விழுந்துரும் போல அந்த மாதிரி துள்ளி துள்ளி, ஏன் பிள்ளை என்னை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டுச்சு அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ இயேசுவை பார்த்து தந்தை என்ன சொல்கிறார்? அப்பா என்று கூப்பிடுகிறார். அங்கே வடிவமைக்கிறார். இயேசுவுக்கு கூட ஒருவேளை சரியாக தெரியவில்லை, தான் கடவுளின் மகனோ என்று தெரியவில்லை. அங்கே அந்த வார்த்தை வர வேண்டி இருக்கிறது. அதுல தான் அவர் என்ன செய்கிறாரு? ஆற்றல் பெறுகிறார், சக்தி பெறுகிறார், புதிய பிறப்பு அடிக்கிறார். அம்மா அப்பாவில் பிறக்கும் போது தொழுவத்தில் பிறந்தார். யோர்தான்ல பிறக்கும் பொழுது யோர்தான் நதியாகவே மாறிவிடுகிறார். யோர்தான் நதி என்ன செய்யும்? போற இடத்துல எல்லாம் செழுமையை உண்டாக்கும், வறட்சியை நீக்கிவிடும், மக்களுடைய தாகத்தை தீர்க்கும், உயிருள்ள நீராக மாறிவிடும். கரெக்ட் தானா? அதே போல இயேசுவின் அந்த ஞான ஸ்நானம், அதில் அப்படியே அவர் உரு பெறுகிறார், இன்னொரு பிறவி எடுக்கிறார். இனிமே நான் அம்மா அப்பாவுக்கு சொந்தம் இல்லை. ஏன் என்ன தேடுறீங்க? யார் என்னுடைய அப்பா, யாருடைய அம்மா? அப்படி மாதாவுக்கு இதெல்லாம் புரியல. உங்களுக்கு தெரியும், மாதாவுக்கு புரியல. அவங்க தேடி வந்திருக்கிறாங்க. யாரு? இயேசுவை பார்க்கறதுக்கு தேடி வந்திருக்கிறாங்க. யாருடைய எனக்கு அம்மா, யார் எனக்கு அப்பா? நீங்க தான் ஐயா அப்படின்னு சொல்றாரு எல்லாரையும் பார்த்து. அம்மா அப்பா எல்லாம் அப்படியே வெக்கிச்சு போயிடுறாங்க. அப்போ ஒரு புதிய பிறவி, நான் தந்தைக்கு சொந்தமானவன். அப்போ அதுதான் அந்த கடவுள் தான் இப்பொழுது உயிர்த்தெழுந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த அந்த இயேசு நிறைய காரியங்களை செய்கிறார். 2 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன காரியம்? தோமையாரை அவர் சந்திச்சார் இல்லையா? அதுக்கு முன்னால இன்றைய வாசகத்தில் என்ன கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? அந்த நற்செய்தியில் கூறப்பட்டது என்ன? மதலேன் மரியாளை யாரு சந்திக்கிறா? உயிர்த்த இயேசு மரியாளை சந்திக்கிறார். கல்லறையில் போறாங்க. தலைமாட்டிலும் கால் மாட்டிலும் 2 சீடர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க? மரியாளிடம் என்ன வார்த்தை சொன்னாங்க? சொல்லுங்கம்மா. அம்மா ஏன் அழுகிறாய்? அம்மா ஏன் அழுகிறாய்? நீங்க கேட்டிருக்கீங்களா உங்க பிள்ளைகள்கிட்டயோ, உங்க அம்மா கிட்டயோ, வயசான உங்க அம்மாகிட்டயோ அப்பாகிட்டயோ, ஏன்பா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, நல்லா இருப்பீங்களே, ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? அந்த சொல் ஒரு மந்திர சொல். அந்த சொல் அப்படியே அம்மாவையும் அப்பாவையும் அப்படியே கரைக்கி விடும். ஏன் மக நான் சோகமாக இருக்கிறத பார்த்து அவ மனம் தாங்க முடியாம என்ன செய்கிறா? அப்பா நலமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நலமா இருக்கிறீங்களா? எல்லாம் உங்களுக்கு நிறைவா இருக்கிறதா? எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கிறாங்களா? இப்படி சொல்றதுக்கு நிறைய பேருக்கு இல்லை.
அதனால தான் எல்லாரும் சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, மதுயாரிலாம் நிறைய கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுது இல்லையா? நம்முடைய அம்மா அப்பா ரொம்ப முக்கியமானவங்க, அவங்க எல்லாமே நம்ம இல்லை. அப்போது இந்த சீடர்கள் வந்து அம்மா ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. என் ஆண்டவரை எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்க, தெரியல. இயேசுவை பார்க்குறாங்க, இயேசு என்ன கேட்கிறார்? அதே வார்த்தையை சொல்லுகிறார், ஏனம்மா அழுகிறாய். இயேசு தான் அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னு தெரியல அது வரைக்கும். நீர் எங்கேயாவது அவரை தூக்கி வச்சிருந்தீருன்னா இயேசுகிட்டே கேட்குறாங்க, இயேசுவே நீர் எங்கேயாவது தூக்கிட்டு போயிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லும், நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறாரு பிறகு? மரியா, அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறாரு. மரியா என்பது என்ன? என் பேர் என்பது என்ன? அது நான். ஆயர் ஸ்டீஃபனா? அந்த மாதிரி ஒரு மோசமான ஆயரை நான் பார்த்ததே இல்லை. இவரெல்லாம் எப்படி தான் ஆயராக தேர்ந்தெடுத்தாங்களோ கடவுளே அப்படின்னு இப்படி தலையில் அடிச்சுக்கிட்டு 4 பேர் 3 பேர் அப்படி என்னட்ட வந்து சொன்னா நான் எப்படி இருப்பேன்? அன்னைக்கு தூங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். என் பெயர் அது நான் அப்படின்னு அர்த்தம். என் பெயர், என்னுடைய ஆளுமை, என்னை மற்றவர்கள் கண்டுபிடிப்பது என்னுடைய பெயரினால்தான். மற்றவர்களிடமிருந்து என்னை எஸ்டெல்லா, எஸ் சந்தனமேரி, அந்தோனி அம்மா அப்படின்னு சொன்னால் அவங்க ஸ்டெல்லா கிடையாது, அல்லது வேற பெயருக்கு உள்ளவங்க கிடையாது. அவங்க மட்டும் திரும்பி பார்ப்பாங்க. அவங்களை குறிப்பாக எடுத்து சொல்வது அந்த பெயர். அந்த பெயரிலேயே ஆண்டவர் இயேசு ஊடுருவுகிறார். யாரை? மரியாளை பார்த்து அவருடைய இதயத்தில் ஊடுருவுகிறார், அவரை உருமாற்றுகிறார். அந்த மரியாள் பரவசம் அடைகிறார்கள், இயேசு என்று கண்டுபிடித்து விடுகிறார்கள். உடனே அவர்கள் செய்தது என்ன? ஓடி போய் கால்களை கட்டிப்பிடித்து விடுகிறார்கள். அவங்க என்ன செய்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியல. உயிர்த்த கிறிஸ்துவை முதலில் கட்டி பிடித்தது யார்? இந்த மரியாள் தான். வேறு எங்கும் விவிலியத்தில் வேறு எதுவும் சொல்லப்படவில்லை. ராயப்பரோ அருளப்பரோ வேறு எந்த சீடரோ தோமையாருக்கு அந்த காயப்பட்ட அந்த இடத்துல தான் போய் கையை தொடுவதற்கு ஒரு அதிகாரம் கொடுத்தார். ஆனால் இப்பொழுது ஓடி போய் உயிர்த்த கிறிஸ்துவை அப்படியே கட்டி பிடிப்பது யார்? அப்படிப்பட்ட ஒரு பரவசம் வரணுமே. உங்களுக்கு எனக்கும் கிடைக்குமா? எண்ணி பார்க்க முடியாத ஒன்று. அவங்க ஆன்மீகத்தின் உச்சத்தை எட்டி விடுகிறார்கள். அதை விட என்ன இருக்குமோ அதுக்கு மேல கிடையாது. அப்போ இயேசு எனக்கு சொந்தம், என்னுடைய சொத்து, அவரே என்னுடைய உடைமை, அவர் என் பாதுகாவலர், ஆண்டவர் என் உரிமை சொத்து. 17வது சங்கீதத்தில் பாருங்க, ஆண்டவர் என் உரிமை சொத்து, அவர் எனக்கு சொந்தமானவர், அவர் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். அது மாதிரி மரியாள் போய் ஆண்டவரை அப்படியே கட்டி பிடிச்சிடுறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை இப்படி கட்டி பிடிக்காதே, நான் உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, உலகுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் பார்த்தீங்களா? எம்மாவு சீடரோட போகும் பொழுது அவர் இறை வார்த்தையை சொல்லிக்கொண்டே போவார். அந்த வார்த்தைகள் அப்படியே மயங்கிடுறாங்க இல்லையா? அவர் பேசும் பொழுது என்ன நடந்தது? நம்முடைய இதயம் பற்றி எறியவில்லையா? தோமையாரை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், தோமையே, என்னை பார்த்ததால் நீ நம்பினாய். அதன் பிறகு என்ன சொன்னார்? யார் என்னை காணாமல் விசுவசிக்கிறாங்களோ அவங்க பேரு பெற்றவங்க. நீங்க இயேசுவை பார்த்துருக்கிறீங்களா? இங்கே உள்ளவங்க யாராவது உயிர்த்த இயேசுவையோ, வரலாற்று இயேசுவையோ, கன்னிமரியின் மைந்தன் இயேசுவையோ யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் இதுவரைக்கும் 70 வயசுக்கு மேலே ஆகுது, இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் நான் நம்புகிறேன். பார்த்தீங்களா, இந்த வார்த்தையில் இருக்கிறாரு, இந்த நற்கருணையில் இருக்கிறாரு அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் மேலிடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தோமையே, நீ என்னை கண்டாய், விசுவசித்தாய். என்னை காணாமல் விசுவசிக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேரு நமக்கு கிடைச்சிருக்குது. இயேசுவை நம்புவோம். அதனால உங்கள் குழந்தைகளை எல்லாம் இந்த குருமானவர்களாக மாற்றுவதற்கு நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க. உங்கள் தியாகம், உங்களுடைய அன்பு, நீங்கள் படுகின்ற அந்த பலி இல்லையா, இரவு முழுதாக நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபம்,
அந்த பையனை அன்போடு கவனிக்கின்ற, அவனுக்கு எதுவும் வரக்கூடாது, எந்த தீமையும் வரக்கூடாது. அந்த பையனை கடவுள் காப்பாற்றணும், கடைசி வரைக்கும் அவன் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கணும். இது உங்களுடைய அபிலாசை. ஆனால் இந்த குருமானவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறவங்க இந்த குருக்கள், அவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவனாக, உண்மை உள்ளவனாக, இறை வார்த்தையை தெரிந்தவனாக, இறை வார்த்தையை எங்கும் சென்று போதிப்பவனாக, உயிரோடு இருக்கிறார் இயேசு என்பதை எடுத்து சொல்லும் ஒரு தூதுவனாக இந்த குழந்தைகளை எல்லாம் மாற்றுகின்ற பொறுப்பு இருக்கு. அதனால இந்த பொறுப்பு இவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் இருக்கு. உங்களில் இருந்து தான் இந்த அழைத்தல் விதையானது உருவானது. அதனால நீங்க ரொம்ப பங்கு கொடுக்குறீங்க. நீங்க தான் உயிரோடு உள்ள அந்த உயிர்த்த கிறிஸ்துகள். நீங்க தான். நீங்க போடுற துன்பம் கல்லறையிலிருந்து உயிர்த்து விட்டீங்க. உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களுடைய அந்த நம்பிக்கையினாலும் உயிர்த்து விட்டீங்க. உயிர்த்த இயேசுவின் சாட்சிகள் நீங்கள். இவர்களுக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் பயிற்சி நேரத்திலும் மற்ற நேரத்திலும் இவர்களுக்கு உறுதுணையாகவும் இருக்க வேண்டும். தவறு கண்ட இடத்துல சுட்டி காட்ட வேண்டும். பையங்க பெற்றோர்கள் தவறு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோர்கள் காட்டுகின்ற அந்த நல்ல வழியில் நடக்க வேண்டும். எந்த பெற்றோரும் குழந்தைகளுக்கு தீமை நடக்க வேண்டும், அவன் செய்கிறபடியெல்லாம் செய்யட்டா, அவன் எல்லாம் நல்லா படிவா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. விவிலியம் என்ன காட்டுகிறதோ, பெரியோர்கள் என்ன காட்டுகிறாங்களோ, நம்முடைய பாரம்பரியம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம்முடைய பிள்ளைகள் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள். அவர்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். வீட்டில் அவங்க சொல்படி கேட்க வேண்டும். நான் காலேஜுக்கு போகிறேன், என் இஷ்டப்படி நடப்பேன், முடியாது. குருவானவராக மாறுவதற்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. திருச்சபை காண்பித்த அந்த வழிமுறைகள் இருக்கின்றன. அவைகளை பின்பற்ற வேண்டும். அது முடிந்ததோ முடியவில்லையோ, முடிந்த வரைக்கும் போராடி. ஒரு பையன் எப்போ இந்த கன்ஃபர்மேஷன் உறுதி பூசல் கொடுக்கறதுக்கு போவேன்ல, அப்போ போயிருந்தேன். எல்லா பையங்களும் வந்தாங்க. அவங்க பேரை சொல்லிட்டு வாழ்வாங்க. தூய ஆவியார் உன் மீது இறங்கி வருவாராக, அவர் உன்னை வழி நடத்துவாராக அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பையன் பேர் சொன்னான். என்ன பேர் சொன்னான் தெரியுமா? அவனுக்கு என்ன பேர்? வியானி அப்படின்னு பேர். அவனுடைய பேர் என்ன? வியானி. வியானியை பற்றி உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டேன். முழுக்க பறக பொழிக்கிறான். குருக்களுடைய பாதுகாவலர் அவர் தான். நீ வியானின்னு பேர் வச்சிருக்கிறாய, சாமியாராகிறதுக்கு விரும்புறியா அப்படின்னா, நீ எனக்கு உறுதி பூசத்துக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். நான் சாமியாராக விரும்பல அப்படின்னு. அவருக்கு தெரியல சாமியார் ஆகிறது எப்படி. சில சமயத்தில் பெற்றோர்கள் பெரியவர்கள் எல்லாம் சாமியாரை பற்றி கேலியா பேசுறது, மோசமா பேசுறது, தவறா பேசுகிறது குழந்தைகளுக்கு தீய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சாமியார்கள் எல்லாம் வானத்திலிருந்து கீழே இறங்கிடல, அவங்களுக்கு தவறுகள் இருக்கலாம். ஆனால் சாமியாரை பற்றி மோசமானவன், அவனை மாதிரி ஒரு திருட்டு பயம் கிடையாது, சண்டை போடுறான், மக்களை எல்லாம் அப்படியே பிரித்து வைக்கிறான். இந்த இதெல்லாம் பையங்களுக்கு அப்படியே போயிருது. எங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு சாமியார், மழை பெஞ்ச நேரத்தில் எங்கள் வீடுகள் எல்லாம் வந்து பார்த்த ஒரு சாமியார், ஆங்காங்கிருந்து உதவிகளை எல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்த ஒரு சாமியார். அப்படி நீங்கள் 4-5 வார்த்தைகளை சொல்லுங்க, நானும் அப்படி செய்யணும் அப்படின்னு பையங்களெல்லாம் வீர தீரத்தோடு வருவான். அதனால பெற்றோர்களுடைய பங்கு இது மிகவும் சிறப்பான பங்கு. உங்களோடு சேர்ந்து தான் இவங்க சாமியார் ஆகுறாங்க. இயேசு இந்த உலகத்தில் வந்து அவருக்கு தந்தையாக இருந்தவர் யார்? இயேசுக்கு இந்த உலகத்தில் சூசையப்பர். அதில் நம்முடைய பிரான்சிஸ் அடிகளார், பிரான்சிஸ்னா நம்முடைய பாப்பான்னு அவர் சொல்லுவார். இயேசு சூசையப்பரோடு இயேசு மனிதனானார் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுவார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே நான் மயங்கியே போயிடுவேன். இயேசுவுக்கு மனித வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவர், மனிதனாக இருக்க கற்றுக் கொடுத்தவர், மனிதனாக இருந்து எப்படியெல்லாம் துன்பங்களில் துவண்டு விடாமல் வீர வேட்கை கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் யார்? அந்த சூசையப்பர். சூசையப்பரும் தேவமாதாவும், நீங்கள் எல்லாம் சூசையப்பரும் தேவமாதாவும். உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை, உங்களுடைய நல்ல மனம் தேவை. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு நாள் வளர்ந்து நாங்கள் எல்லாம் போன பிறகு இந்த மறை மாவட்டத்தை கட்டி காக்கின்ற இறைவன் இயேசு உயிரோடு இருக்கிறார், உங்களை எல்லாம் காப்பாற்றுவார் என்ற அந்த நம்பிக்கையை ஊட்டுகின்ற குழந்தைகளாக மாற ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம்.
அளிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையாம் இறைவா, இன்றையும் நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்களுடைய கடமைகளை உண்மையாக செய்யவும், அவர்கள் மக்களுக்கு வேண்டிய தேவைகளை முன்வந்து செய்யவும், அவர்கள் தங்கள் நாட்டின் மீது அக்கறை செலுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். எம் நாயகனே, எம் இறைவா, எங்கள் பெற்றோர்களை கவலைகள் துன்பங்கள் சூழும்போது நீர் எம் பெற்றோர்களுக்கு மன வலிமை அளித்து அவர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கும்படி வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் உபகாரிகளின் குடும்ப நலன், தொழில் முன்னேற்றம், பிள்ளைகளின் படிப்பு மற்றும் உடலுள்ள சுகத்தை தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உம்மால் அழைக்கப்பட்ட குருமானவர்கள் உம் பணியில் உண்மையுள்ளவர்களாக இருந்து அருளிலும் அறிவிலும் வளர வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் தம்பிகள் எழுப்பிய வேண்டுதல்களையும் எங்கள் மனதில் மறைமுகமாக இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் நீர் ஆசீர்வதித்து எங்களை மகிழ்ச்சியுடன் அழைத்துச் செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆமென்.
அன்புமிக்கோரே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திவ்ய பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை பரிவுடன் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுக்கி பெற்ற இவர்கள் என்றும் உள்ள பேற்றினை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், மற்ற புனிதர்கள் என அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மகன் இயேசு நமக்கு கற்றுத் தந்தவாறு விண்ணரசு மண்ணுலகில் மலர ஆண்டவரை நோக்கி வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிரோடு எழுப்பப்பட்ட நீர், உயிர்த்தெழுந்த நீர், உம்முடைய அப்போஸ்தலர்களை சந்தித்த பொழுது அமைதி உங்களோடு இருக்கட்டும் என்ற ஒரு அமுத வாக்கை தந்தீரே. இந்த உலகில் சண்டைகள், சச்சரவுகள், குடும்பங்களில், தனிப்பட்ட விதத்தில், ஊர்களில், பங்குகளில், பல இடங்களில் சண்டைகளை காணுகின்றோம். ஏராளமான பேர் இறந்து விடுகிறார்கள். அணுக்குண்டுகள் மற்றும் ஆயுதங்கள் சரமாரியாக ஏழை எளிய மக்கள் மீது பொழியப்படுகிறது. முக்கியமாக காசா என்ற இடத்தில் 5000 குழந்தைகளுக்கு மேலே செத்திருக்கிறாங்க. மனிதாபிமானம் உடையவர்கள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அமைதியை கொண்ட இயேசுவுக்கு எதிராகவும் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கையுடைய அந்த செயல்பாடுகளுக்கு எதிராகவும் நாங்கள் தவறுகள் இழைத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தவறுகளை மன்னித்து நாங்கள் இந்த உலகத்தில் அமைதியை கொண்டு வர முடியும், அதன் தூதுவர்களாக எங்களை மாற்றும் என்று உம்மை வேண்டுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிறைவாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. உயிராய் எழுவாய், உயிருக்கு உணவாய் வருவாய், குரு இவர் கரம் வழி அருள்வாய், இறைவா வருவாய். உள்ளத்தின் உயிராய் எழுவாய், உயிருக்கு உணவாய் வருவாய், குரு இவர் கரம் வழி அருள்வாய், இறைவா வருவாய். நித்திய குரு நீ செலுத்திய பலியை, குரு இவர் தலைமையில் அழிப்பதை ஏற்று. நித்திய குரு நீ செலுத்திய பலியை, குரு இவர் தலைமையில் அழிப்பதை ஏற்று. இறைவா வருவாய், இறைவா வருவாய். உள்ளத்தின் உயிராய் எழுவாய், உயிருக்கு உணவாய் வருவாய், குரு இவர் கரம் வழி அருள்வாய், இறைவா. அழிவிற்கு மறித்து அருளிலே உயிர்க்கும் எழில் மிகு கிறிஸ்தவ வாழ்வில் வளர. அழிவிற்கு மறித்து அருளிலே உயிர்க்கும் எழில் மிகு கிறிஸ்தவ வாழ்வில் வளர. இறைவா வருவாய், இறைவா வருவாய். உள்ளத்தின் உயிராய் எழுவாய், உயிருக்கு உணவாய் வருவாய், குரு இவர் கரம் வழி அருள்வாய், இறைவா வருவாய். அன்பு மக்களே, இந்த அருமையான நாளை நினைத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஆயர் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக உங்கள் முன் நான் இருக்கிறேன். ஆயர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லணும். ஏன்னா பல நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் மறுக்கப்பட்டு அப்படி இருந்துடும். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இந்த இவ்வளோ அருமையாக இந்த பாடல்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதற்கு முழு முதல் காரணம் அப்படின்னா எங்களுடைய களப்பணியாளர் தான், அருட்சகோதரர் கிறிஸ்டஸ். அவங்க தான் இதற்கு எல்லாத்திற்குமே காரணம். அந்த பாடல்கள் சொல்லி கொடுக்கறது, அவங்கள உருவாக்குறது. ரொம்ப அற்புதமான தம்பி. நான் உங்களை அப்படி தான் அறிமுகப்படுத்தினேன். அதுதான் உண்மை. நான் உண்மையை தான் பதிவு செய்ய நினைக்கிறேன். ஸோ நாங்கள்லாம் வெறும் சப்போர்ட் மட்டும்தான். அந்த தம்பி ஆண்டவர் நல்ல திறமையை கொடுத்துருக்குறாங்க. அதை எல்லாத்தையும் பசங்களுக்கு கொடுக்குறாங்க அள்ளி அள்ளி. அவங்களுடைய முயற்சி தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இவ்வளோ அழகாக இவ்வளோ தம்பிமார் பாடுறாங்க, எல்லா தம்பிமாரும் இன்றைக்கி இசை மீட்டுறாங்க அப்படின்னா அதற்கு முழுக்க காரணம் தம்பி கிறிஸ்டஸ் தான். அதை நான் ஆயிரம் அவர்கள்ட்டையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய கரவொலி எழுப்பி தம்பிக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். தேங்க்யூ பிரதர். ஆயிரம் அவர்கள் பிரசங்கத்தில் சொன்னாங்க, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, 150 கிலோமீட்டர்ஸ் பயணம் செய்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கமாக வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆனாலும் அதையெல்லாம் கடந்து இந்த இடத்துக்கு நிற்கணும்னு அவங்களுக்கு இன்றைக்கி கட்டாயம் கிடையாது. நிச்சயமாக நான் ஒரு வார்த்தை தான் கேட்டேன், இப்படி ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கேட்டது, நான் திருப்பலிக்கு வாரேன். அவர்களாகவே முன் இந்த திருப்பலியில் நிறைவேற்றி மிக அருமையான ஒரு மறையுரை. ஏன்னா நீங்கள் உள்வாங்கியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப அழகான மறைவுரை, எல்லாருக்கும், தம்பிமார்களுக்கும் தேவை, பெற்றோர்களுக்கும் அது தேவையான ஒரு மறைவுரை. ரொம்ப அழகான மறைவுரை ஆற்றி நமக்கு ஆசிரியரையும் வழங்கியிருக்கிறாங்க. இது எல்லாம் என்ன அப்படின்னா, இந்த 13 பேர் சின்ன பசங்க தான். ஏன்னா இவங்களை இவ்வளோ மெனக்கெடணும், இவங்களுக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டு இங்கே வரணுங்கிறது ஆயிரங்களுக்கு தேவையே கிடையாது. அதை விட
எவ்வளோ முக்கியமான பணிகள் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் கடந்து இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா இது எங்களுடைய வருங்காலம் மறை மாவட்டம். அதுதான் ஆயருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழகான எண்ணம். இந்த சின்ன பசங்களை நம்ம உற்சாகப்படுத்தணும், அவங்களுக்கு தேவையானதை சொல்லணுங்கிற ஒரு ஆசை, அவங்க மேலே உள்ள ஒரு ஆர்வம். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த தம்பிமாரை சந்திக்கிறதுக்காக இவ்வளவு களைப்புக்கு மத்தியிலும் இங்கே வந்து நிற்கிறாங்க ஆயர் அவர்கள். எனவே அருமையான ஆயர் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய நன்றியின் அடையாளமாக அருட்தந்தை சகாய ஜோசப் அவர்களை இந்த நூலாடையை அணிவிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களே, உடனடியாக இந்த நிகழ்வு முடிந்தவுடனே நம்முடைய நேரம் கடந்து போகிறது நல்லது தான், எல்லாமே நன்மைக்கு தான் நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, 1:15 முடிந்த உடனே உணவு இருக்கும். 2 மணி நம்ம ப்ரோக்ராம் சொல்லியிருந்தோம். மேபி ஒரு 15 நிமிடம் வேணால் நம்ம கூட்டிக்கிறலாம், சரிங்களா? 2:15 நம்ம அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தோம்னா கரெக்டாக அது 1.25 மணி நேரம் அந்த நிகழ்வு போகும். 3:30 முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு திரும்பலாம். எனவே முடிந்த அளவுக்கு நாம் விரைவாக உடனே போகிறோம், முடிச்சுட்டு 2:15 உணவை முடிச்சுட்டு நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் நான் நினைக்கிறேன். எனவே மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். நம்முடைய பயிற்சி கொடுக்கின்ற தந்தையர்கள் எல்லாருக்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வரும்பொழுது ஒன்றும் தெரியாத குழந்தைகளாக வந்தார்கள். இப்பொழுது விவிலியம் என்றால் என்னதுன்னு தெரியும், மறைக்கல்வி என்றால் என்னதுன்னு தெரியும், திருச்சபை என்றால் என்னதுன்னு தெரியும், ஆங்கிலம் என்றால் என்னதுன்னு தெரியும், தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பது தெரியும். நாங்களெல்லாம் இந்த பையங்கள் மாதிரி தான் இருந்தோம். எங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து முதியவர்களாகவும் திறம்படைத்தவர்களாகவும் முனைப்புடையவர்களாகவும் மாற்றியது இந்த பயிற்சி. எங்கள் காலத்தில் அப்பா அம்மாவெல்லாம் கூட மாட்டாங்க. அப்பா அம்மா கூப்பிட்டாலே தீட்டு அப்படின்னு நினைப்பாங்க, அம்மா அப்பா பட்டாலாம் பாவம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ 80 வயசு இருக்கக்கூடிய ரெமிஜியஸ் ஆண்டவரை போட்டு அவர்கிட்ட கேட்டோம். அந்த காலத்தில் நாங்கள் பிலாசபி முடிக்கிறது வரைக்கும் வீட்டுக்கு போகக்கூடாது. எங்கள் ஆர்டினேஷன்லாம் எங்கே இருக்கும்? அங்கே அந்த குருமடத்தில் தான் இருக்கும். அப்பா அம்மாலாம் வரக்கூடாது. அப்போ அது ஒரு காலம். இன்றைக்கு அவங்க தான் புண்ணியம் செஞ்சவங்க, அவங்க தான் எங்களை அனுப்புனாங்க, அவங்க தான் புண்ணியவாளிங்க. இப்போது இந்த பீடத்துல எல்லாம் வச்சு நிறைய பேரை தொழுறோம் இல்லையா? சவேரியார், குழந்தையேசுவின் தெரசம்மாள், போஸ்கோ, அவங்கள விட தொழப்பட வேண்டியவர்கள் யார்? நீங்கள். அம்மா அப்பா தான் முதல் தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். சும்மாயா சொல்லி வச்சான். கடவுளை காண முடியாதுல்ல, யார் பண்ணா? நம்மெல்லாம் காண முடியாது. தெய்வமாக நமக்கு தந்த அந்த பெரும் பேர் தான் அம்மா அப்பா. மறக்கக்கூடாது. ஒரு காலத்தில் கஷ்டம் இருந்தாலும் அப்பா இருந்தாலும் நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்பா அம்மாவை கவனிக்கிறதுக்கு, பேசுகிறதெல்லாம் கேட்குறது கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் காலை பிடிச்சி அவங்கள கட்டி பிடிங்க, எல்லாம் நல்லா போயிடும். இந்த உலகத்தில் அப்பா அம்மாவை பாதுகாக்கிறவன் வான் உலகத்தில் புகழப்படும் ஒரு பெரிய புண்ணியவாளனாக இருப்பான். அதனால் புண்ணியம் செய்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. உன்னை திட்டுன அப்பாவை நீ கட்டி பிடிச்சிக்கோ, அவ்வளோதான். உனக்கு சொத்தில் ஒன்றும் தரல, அண்ணனுக்கு தான் கொடுத்துட்டாங்க, என்ன வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ காலை பிடிச்சிக்க அம்மா அப்பாவை, காலை. அங்கே தான் சொர்க்கம் இருக்குது. சொர்க்கம் அதுதான். நான் சொல்கிறது உங்களுக்கு எதாக இருக்கலாம், சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் அதுதான் இறைவன் வகுத்த வழி. அது பிறகு நன்றாக பாடல்கள் சொல்லி தந்து இந்த பையங்களை எல்லாம் ரொம்ப அருமையாக மாற்றிய அந்த சகோதரருக்கும் பல இறையியல் கருத்துக்களையும் நல்ல கருத்துக்களையும் சொல்ல வைத்து இவங்களெல்லாம் நிறைய இதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த மாணவர்களெல்லாம் அங்கெல்லாம் வந்து நிறைய உதவி செய்கிறாங்க. ஜோடனை பண்ணுறதுக்கு, குருக்களுக்கெல்லாம் உதவி செய்கிறதுக்கு. சாமியாரெல்லாம் வயசாகிட்டாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஒன்று சாப்பாடு எடுத்து வைக்கவே முடியாது, இவங்க சாப்பாடு எடுத்து கொடுப்பாங்க. அதெல்லாம் அப்போ வயசானவங்களுக்கு இப்போவே ஊழியம் செய்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் இறைவனுக்கு நன்றி செலுத்தி நம்முடைய தந்தையினுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் வந்திருக்கிறீங்கள, அது ஒரு மாபெரும் செயல். என் குழந்தைய நான் பார்க்கணும், என் குழந்தைக்கு நான் படுற கஷ்டத்தை சொல்லணும், அவன் எப்படி பயிற்சி பெற்று வருகிறான் என்பதை அவர் நமக்கு சொல்லணும், இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல தான் இதுக்கு கீழையும் இந்த வெள்ளம் வரும் பொழுது
நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. 5 பேர் 6 பேர் சொன்னாங்க, செமினரியை எப்படியா நீ அந்த ஆட்களுக்கு கொடுக்கலாம், அது கொடுக்கும் பொழுது தான் அது புதுமை பெறுகிறது, புனிதம் பெறுகிறது அப்படின்னு நான் சொன்னேன். செமினரியில், அதாவது குருமடத்தில், இந்த பள்ளியில் யாரை வச்சுக்க கூடாதான், அந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொண்டு வரக்கூடாதான். அப்படி ஒரு விதமான மனநிலை உடையவங்க நம்ம இங்கேயும் இருக்கலாம், நம்மகிட்ட இருக்கு. அந்த மனநிலையெல்லாம் மாற்றி இன்னொரு விதத்தில் அந்த பயிற்சியும் வெளியே இருக்கிறவங்களுக்கு உதவியும் செய்யக்கூடிய அந்த மனசுடைய ஒரு பள்ளிக்கூடமாக இது இருக்கிறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடைசியில் இறைவன் நீயே ஒரு பாடலாக பாட வேண்டும். அந்த பாடலாக மாற வேண்டிய ஒன்றை ஒருவர் அழகாக பாட்டெழுதி அதை இசையமைத்திருக்கிறார். அதை இப்பொழுது பாடி இந்த நிறைவு ஜெபத்தை சொல்லி உங்களுக்கு ஆசீர் கொடுக்க விரும்புகிறேன். கரெக்டா? இறை என்று இருந்தால் நீதானே நிறை குணக்குன்றே ஏசையா. இறை என்று இருந்தால் நீதானே நிறை குணக்குன்றே ஏசையா. குறை எனக்கிங்கு வேறுண்டோ, குறை எனக்கிங்கு வேறுண்டோ, நிறைக்கும் உன் அன்புக்கு இணையுமுண்டோ. இறை என்று இருந்தால் நீதானே நிறை குணக்குன்றே ஏசையா. பாட்டொன்று இருந்தால் உனக்காக கேட்டின்பம் பெறுவது நீயாக. பாட்டொன்று இருந்தால் உனக்காக கேட்டின்பம் பெறுவது நீயாக. வீட்டின்பம் அடையும் வரையாக, வீட்டின்பம் அடையும் வரையாக தினம் பாட்டொன்று இசைப்பது நானாக. இறை என்று இருந்தால் நீதானே நிறை குணக்குன்றே ஏசையா. ஏசையா ஏசையா ஏசையா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வின் அருள் எங்கள் மனங்களில் பொங்கி வழிய உம்மை வேண்டுகிறோம். முடிவில்லா மீட்பின் வழியில் பயணம் தொடங்கிய இவர்கள் உம் கொடைகளுக்கு தகுதி உள்ளவர்களாகுமாறு நீர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவனின் சிறப்பு ஆசிருக்காக தலை வணங்கி மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாக்கும் பேற்றினையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமையை பேராக பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.